ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. இன்றைக்கும் இந்த சோனா காம்ஸ்டாரோட ஐபிஓ ரிவ்யூ பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அவங்களோட ஆர்ஹெச்பி டாக்குமெண்ட்டை பார்க்குறப்போ அடுத்த 5 இயர்ஸில் எலக்ட்ரிக் வெஹிக்கல் ஸ்பேஸில் எந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றது நம்மளுக்கு தெரியுது. வாய்ப்பு கிடைச்சா இவங்களோட ஆர்ஹெச்பி டாக்குமெண்ட்டை ஃபுல்லாக படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவில் முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த சோனா காம்ஸ்டார்ன்ற ஐபிஓவில் நம்ம அப்ளை பண்ணுறோமோ இல்லையோ, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கல் ஸ்பேஸில் எந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றது உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மளோட லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எந்த மாதிரி ஸ்டாக்கை பிக் பண்ணலான்றதையும் நம்ம டிசைட் பண்ணலாம். ஓகே, ஃபர்தர் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. காசோ பணமோ கேட்கல, ஜஸ்ட் ஒரு செகண்ட் கூட ஆகாது. ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட ஒர்க்கை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ புதுசாக எந்த ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம சேனலோட ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மார்க்கெட்டோட ஃப்ரீ லைவ் அப்டேட்ஸுக்கு இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த சோனா காம்ஸ்டார்ன்ற கம்பெனியோட ஜேர்னியை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கம்பெனி 1995ல் சோனா ஒகேகாவா ப்ரெசிஷன் ஃபோர்ஜிங்ஸ்ன்ற பேரில் ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் அது ஆக்சுவலாக ஜாயிண்ட் வெஞ்சரில் ஆரம்பித்த கம்பெனி. அதாவது சோனா குரூப்புக்கு 75%ம் அண்ட் மிட்சுபிஷி மெட்டீரியல்ஸ்க்கு 25%ஓட ஜாயிண்ட் வெஞ்சரில் ஆரம்பித்த கம்பெனி. அண்ட் அதுக்கப்புறமா 2008ல் சோனா குரூப் தைசன் கிரப்ஸ்ன்றவங்களோட ஃபோர்ஜிங் பிஸ்னஸை வாங்கினாங்க. அண்ட் அதனால அவங்க பிஎல்டபிள்யூன்ற கம்பெனியும் அக்வயர் பண்ணாங்க. அண்ட் ஆக்சுவலாக இந்த பிஎல்டபிள்யூன்ற கம்பெனி வார்ம் ஃபோர்ஜிங்கோட இன்வென்டர்னு சொல்லலாம். ஸோ இப்படி பிஎல்டபிள்யூவை அக்வயர் பண்ண பிறகு அதே கையோட மிட்சுபிஷியோட 25% ஸ்டேக்கையும் இவங்களே வாங்கிக்கிட்டாங்க. அண்ட் அதனால அவங்களோட கம்பெனி பேர் சோனா பிஎல்டபிள்யூ ப்ரெசிஷன் ஃபோர்ஜிங்ஸ்னு மாற்றிக்கிட்டாங்க. அண்ட் அப்போ இந்த கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஜ்டு கியர்ஸோட லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரராக இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா 2019ல் ஆட்டோமொபைல்ஸோட ஸ்டார்டிங் அண்ட் சார்ஜிங் சிஸ்டம்ஸை டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுற லீடிங் கம்பெனியான காம்ஸ்டார் ஆட்டோமோட்டிவை அக்வயர் பண்ணாங்க. அண்ட் அப்பத்துலேருந்து இவங்களோட பிராண்ட் நேமை சோனா காம்ஸ்டார்னு மாற்றிக்கிட்டாங்க. ஓகே, இப்போ இவங்க என்னென்ன மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அண்ட் இவங்களோட மெயின் ப்ராடக்ட்ஸ் என்னென்னன்றதை நம்ம பார்க்கலாம். இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுற சிஸ்டம்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸை மெயினாக பார்த்தீங்கன்னா 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று எலக்ட்ரிக்கல் பேஸ்டு, இன்னொன்று டிரைவ் லைன் பேஸ்டுன்னு சொல்கிறாங்க. அதாவது எலக்ட்ரிக்கல் பேஸ்டுன்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் ஆர் சிஸ்டம்ஸாக இருக்கும். அண்ட் அதுவே டிரைவ் லைன் பேஸ்டுன்றது பார்த்தீங்கன்னா வெஹிக்கல்ஸ் டிரைவ் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுற காம்பனன்ட்ஸ். ஸோ இதில் எலக்ட்ரிக்கல் பேஸ்டு காம்பனன்ட்ஸ் ஆர் சிஸ்டம்ஸ்னு பார்க்குறப்போ ஸ்டார்டர் மோட்டார் அண்ட் அதே போல் ஆல்டர்னேட்டர் அண்ட் அதே போல் ஹப் வீல் மோட்டார் அண்ட் அதே போல் டிரைவ் மோட்டார் அண்ட் அதே போல் பிஎஸ்ஜி, அதாவது பெல்ட் ஸ்டார்டர் ஜென்ரேட்டர் அண்ட் கடைசியாக கண்ட்ரோலர். ஸோ இப்படி மோட்டார், ஆல்டர்னேட்டிவ், கண்ட்ரோலர் இது எல்லாத்தையும் டிசைன் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்ணுறாங்க. அண்ட் இந்த மோட்டார்ஸ்லேயே நார்மல் மோட்டார்ஸும் இருக்குது, அதாவது கன்வென்ஷனல் மோட்டார்ஸும் இருக்குது. அண்ட் அதே போல் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸுக்கு தேவைப்படுற மோட்டார்ஸும் இருக்குது. அண்ட் ஈவன் ஹைப்ரிட் மோட்டார்ஸும் இருக்குது. அதாவது ஹைப்ரிட் டைப்ன்றது நிறைய சோர்சஸில் ஒர்க் ஆகுறது, அதாவது ஃபியூவல்லையும் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் அதே போல் மற்ற சோர்சஸான எலக்ட்ரிக் வெஹிக்கல் இந்த மாதிரி சோர்சஸ்லையும் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து அவங்களோட டிரைவ் லைன் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ்னு பார்க்குறப்போ ஃபோர்ஜ்டு கியர்ஸ், அதாவது ப்ரெசிஷன் ஃபோர்ஜ்டு கியர்ஸ் அண்ட் அதே போல் ஃபோர்ஜ்டு கப்ளிங்ஸ் அண்ட் அதே போல் டிஃபரன்ஷியல் அசம்பிளிஸ் அண்ட் அதே போல் இ-டிரைவ் ஃபிட்டிங்ஸ்ன்ற மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இப்படி ஹைலி இன்ஜினியர்டு மிஷன் கிரிட்டிக்கல் ஆட்டோமோட்டிவ் சிஸ்டம்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்து இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி பார்க்கலாம். அதாவது ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் ஆட்டோமோட்டிவ் காம்பனன்ட்டோட இண்டஸ்ட்ரியை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த இண்டஸ்ட்ரிக்கு முக்கியமான க்ரோத் டிரைவர்னு பார்க்குறப்போ நம்ம கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண PLI ஸ்கீம். அது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் கிட்டத்தட்ட 1.9 lakh crore ரூபீஸ்க்கு PLI ஸ்கீம், அதாவது ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணாங்க. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷன் ஆட்டோமொபைல்ஸுக்கு தான் அலோகேட் பண்ணாங்க. அண்ட் அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் ஆட்டோ காம்பனன்ட்ஸ்க்கு கிட்டத்தட்ட 57,000 crores அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 57,000 crores நெக்ஸ்ட் 4 to 5 இயர்ஸில் ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் ஆட்டோ காம்பனன்ட்ஸோட மேனுஃபேக்சரிங்க்கு இன்சென்டிவ்ஸாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது கோயிங் ஃபார்வர்ட் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங்கில் ஒரு முக்கியமான க்ரோத் டிரைவராக இருக்கும். ஓகே, அடுத்து இந்த குளோபல் கிளைமேட் சேஞ்ச்னால ஆட்டோமொபைல் வெஹிக்கல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் டைப்ல இருந்து, அதாவது ஃபியூல் பேஸ்டு டைப்ல இருந்து மற்ற சோர்சஸ்க்கு ஷிஃப்ட் ஆகுறதும் ஒரு பெரிய க்ரோத் டிரைவராக பார்க்கலாம். அதாவது இந்த கிளைமேட் சேஞ்சை கவுண்டர் பண்ணுறதுக்கு 196 கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா பாரிஸ் அக்ரிமெண்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அண்ட் அதில் நிறைய கண்ட்ரிஸ் அவங்களோட க்ரீன் ஹவுஸ் எமிஷன்ஸை ரொம்பவே குறைக்கிறோன்னு சொல்லி கமிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் இந்தியா பார்த்தீங்கன்னா 2030க்குள்ள 2005 லெவல்ஸ்ல இருந்து 33 to 35% எமிஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க.
அண்ட் அதுவே யூரோப்பியன் யூனியன் பார்த்தீங்கன்னா 2030க்குள்ள 55% ஆஃப் த கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவே சைனா பார்த்தீங்கன்னா அதாவது குளோபலா எமிட் ஆகிற CO2ல பார்த்தீங்கன்னா சைனா தான் வந்து பிக்கஸ்ட் சோர்ஸ். கிட்டத்தட்ட வேர்ல்டே 28% அவங்க தான் எமிட் பண்றாங்க. ஸோ அவங்க வந்து 2060க்குள்ள கார்பன் நியூட்ரலிட்டி அதாவது 0 CO2 எமிஷனை வந்து அச்சீவ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இது எல்லாத்தையும் கமிட் பண்றதுனால நிறைய கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா ஃபாசில் ஃபியூல் பேஸ்டு வெஹிக்கல்ஸ் வந்து பேன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால கன்வென்ஷனல் டைப்ல இருந்து அதாவது ICE அதாவது இன்டர்னல் கம்பன்ஷன் என்ஜின்ஸ்ல இருந்து மற்ற டைப்ஸ் ஆஃப் வெஹிக்கல்ஸ்க்கு அதாவது ஹைபிரிட் வெஹிக்கல்ஸ் இல்ல BEVs அதாவது பேட்டரி எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் அண்ட் அதே போல ஃபியூல் செல் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ்க்கும் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்டரி எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் வந்து நல்ல பொட்டன்ஷியலி க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் இந்த பேட்டரி எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த 5 இயர்ஸ்ல கிட்டத்தட்ட 36% CAGRல க்ரோ ஆகுன்ற ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் இந்தியாவில் வந்து இந்த எலக்ட்ரிஃபிகேஷன் ஷிஃப்ட்ன்றது முக்கியமாக 2 வீலர்ஸ் அண்ட் 3 வீலர்ஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்றாங்க. அண்ட் எலக்ட்ரிக் 2 வீலர்ஸோட ப்ரொஜெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த 5 இயர்ஸ்ல கிட்டத்தட்ட 70 to 74% CAGRல க்ரோ ஆகும்னு சொல்றாங்க. ஸோ அப்போ ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த எலக்ட்ரிக் 2 வீலர்ஸோட காம்பனன்ட்ஸை பற்றி நம்ம பேசணும். ஸோ எலக்ட்ரிக் 2 வீலர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து 2 மோட்டார்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து BLDC, இன்னொன்று வந்து PMSM. அதாவது எலக்ட்ரிக் மோட்டார்னாலே எலக்ட்ரிக்கல் எனர்ஜில இருந்து மெக்கானிக்கல் எனர்ஜியா வந்து கன்வெர்ட் பண்ணும். அண்ட் அதுல BLDC மோட்டார் பார்த்தீங்கன்னா DC அதாவது டைரக்ட் கரண்ட்ல வந்து ஒர்க் ஆகும். அண்ட் அதுவே PMSM பார்த்தீங்கன்னா AC அதாவது ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ல ஒர்க் ஆகும். அண்ட் இந்த 2 மோட்டார்ஸுமே இந்த கம்பெனி அதாவது சோனா காம்ஸ்டார் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ எலக்ட்ரிக் 2 வீலர்ஸோட growth வந்து 70 to 75% நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல இருக்குன்னு சொல்றப்போ அந்த எலக்ட்ரிக் 2 வீலர்ஸ்க்கு தேவைப்படுற மோட்டாரோட டிமாண்டும் பார்த்தீங்கன்னா நல்லாவே க்ரோ ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, அடுத்து இந்த கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ற சிஸ்டம்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸோட ரெவன்யூ ஷேரிங் எவ்வளோ இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே கடைசி காலம் பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் இயர் 2021 டேட்டா இருக்கும். ஸோ அதோட டேட்டா படி பார்க்குறப்போ டிஃபரன்ஷியல் கியர்ஸ்ல இருந்து இவங்களோட ஓவரால் ரெவன்யூல கிட்டத்தட்ட 27.8% ரெவன்யூ வருது. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஹைபிரிட் ஸ்டார்டர் மோட்டார்ஸ், அண்ட் அடுத்து வந்து கன்வென்ஷனல் ஸ்டார்டர் மோட்டார்ஸ், அண்ட் அடுத்து வந்து டிஃபரன்ஷியல் அசம்பிளிஸ், அண்ட் அதுக்கப்புறமா மற்ற கியர்ஸ் அண்ட் அதர்ஸ்ன்னு சொல்றாங்க. அண்ட் அதுவே எந்த மாதிரி பவர் சோர்ஸோட காம்பனன்ட்ஸுக்கு எந்த அளவுக்கு ரெவன்யூ ஷேர் இருக்குன்னு பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் வந்து பவர் சோர்ஸ் நியூட்ரல் காம்பனன்ட்ஸ்ல இருந்து 34.4% வந்து ரெவன்யூ வருது. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஹைபிரிட் ஆர் ஹைபிரிட் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 26.7% ரெவன்யூ வருது. அண்ட் அடுத்து வந்து ICE அதாவது இன்டர்னல் கம்பன்ஷன் என்ஜின்ஸோட டிபெண்டன்ட் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 25.1% வந்து ரெவன்யூ வருது. அண்ட் கடைசியா வந்து பேட்டரி EVs அதுல இருந்து 13.8% ரெவன்யூ வருது. ஆனா இந்த பேட்டரி EVஸோட இயர் பை இயர் டேட்டா பாத்தீங்கன்னா அதாவது 2019ல பாத்தீங்கன்னா வெறும் 1.3% தான் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. அண்ட் அதுவே 2020ல 2% தான் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. அண்ட் இப்போ அதாவது 2021ல 13.8% கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. அண்ட் அதே போல IC டிபெண்டன்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கம்பேர் பண்றப்போ அதில் கம்மியாகிட்டே வருது. ஓகே, அடுத்து எந்த ரீஜன்ல இருந்து எவ்வளோ ரெவன்யூஸ் வருதுன்னு பார்க்குறப்போ நார்த் அமெரிக்கால இருந்து அதிகமான ரெவன்யூஸ் அதாவது 36.1% ரெவன்யூ வருது. அண்ட் அதுக்கப்புறமா யூரோப்ல இருந்து 26.5% ரெவன்யூ வருது. அண்ட் அதுக்கப்புறமா இந்தியால இருந்து 25% ரெவன்யூ வருது. அண்ட் அதுக்கப்புறமா சைனால இருந்து 7.6 அண்ட் அதுக்கப்புறமா அதர்ஸ்ல இருந்து 4.8% வருது. அண்ட் அதுவே இயர் பை இயர் டேட்டா பார்க்குறப்போ யூரோப் அண்ட் சைனா பார்த்தீங்கன்னா நல்லாவே க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஓகே, அடுத்து இந்த கம்பெனிக்கு வந்து குளோபலாக எங்கெங்கெல்லாம் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இருக்கு அண்ட் அதே போல் எங்கெங்கெல்லாம் வேர் ஹவுஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ஸ் வந்து குருகிராமில் வந்து 3 இருக்கு. அண்ட் அதுவே மனேசாரில் வந்து 1 இருக்கு, பூனேல 1 இருக்கு, அண்ட் சென்னையில் 3 இருக்கு. ஸோ டோட்டலாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 8 மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ஸ் இருக்கு. அண்ட் அதே போல் இந்தியாவில் இருக்கிற வேர் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ஹொசூர், புனே அண்ட் சனாதில் இருக்கு. அண்ட் அடுத்து சைனா பார்த்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இருக்கு அண்ட் ஒரு வேர் ஹவுஸ் இருக்கு. அண்ட் அடுத்து மெக்சிகோ பார்த்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இருக்கு. அண்ட் அடுத்து USA பார்த்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டும் ஒரு வேர் ஹவுஸும் இருக்கு. அண்ட் அதுவே ஸ்வீடனில் பார்த்தீங்கன்னா ஒரு சேல்ஸ் ஆஃபீஸ் இருக்கு. அண்ட் அதுவே ஜெர்மனியில் வந்து ஒரு வேர் ஹவுஸ் இருக்கு. அண்ட் அதுவே பெல்ஜியம்லையும் ஒரு வேர் ஹவுஸ் இருக்கு. ஓகே, அடுத்து இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா EV ஸ்பேஸ்ல வந்து மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டியை கேப்சர் பண்றதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து குளோபல் மார்க்கெட் ஷேரையும் வந்து இன்க்ரீஸ் பண்றது அவங்களோட ஸ்ட்ராட்டஜியா இருக்குன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த கம்பெனிக்கு பாத்தீங்கன்னா பேட்டரி எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸோட டிஃபரன்ஷியல் அசம்பிளிஸோட ஸ்பேஸ்ல குளோபலா வந்து 8.7% மார்க்கெட் ஷேர் இருக்கு. அண்ட் கடைசியா மென்ஷன் பண்ணிருக்கிற ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா அவங்களோட R&D அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல வந்து ஃபோக்கஸை கண்டினியூ பண்றதும் அண்ட் அதனால நியூ அண்ட் இனோவேட்டிவ் காம்பனன்ட்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸை வந்து டெவலப் பண்றதும் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா R&Dக்கு வந்து நிறையவே ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்தியாவோட டாப் 10 ஆட்டோ காம்பனன்ட் மேனுஃபேக்சர்ஸ்லயே போஷ் வந்து அதிகமாக R&Dல ஸ்பெண்ட் பண்றாங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சோனா கம்பெனி வருது. ஸோ இவங்களோட பேர்ஸை கம்பேர் பண்றப்போ R&Dல இவங்க நல்லாவே ஸ்பெண்ட் பண்றாங்க.
அண்ட் இப்படி ஆர்என்டியில் ஸ்பெண்ட் பண்ணி வெறும் காம்பனன்ட்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸை மட்டும் டெவலப் பண்ணுறதுக்கு பார்க்கல, ஈவன் சாஃப்ட்வேர்ஸையும் வந்து டெவலப் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஏன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா இவி ஸ்பேஸில் வந்து சாஃப்ட்வேருக்கும் ஒரு மேஜர் ரோல் இருக்குது. ஸோ சாஃப்ட்வேர் ஸ்டாண்டர்ட்ஸை பில்ட் பண்ணுறதுக்கும் அதே போல் சிஸ்டம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு இந்த 2021 ஃபிஸ்கல் இயரில் கிட்டத்தட்ட 57 crores வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து இந்த கம்பெனியோட ப்ரமோட்டர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பார்க்கலாம். இந்த கம்பெனியோட சேர்மன் அண்ட் நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் பார்த்தீங்கன்னா சஞ்சய் கபூர். ஆக்சுவலாக இந்த கம்பெனியில் வந்து சஞ்சய் கபூர் டைரெக்டாக எந்த ஒரு ஷேரும் ஹோல்ட் பண்ணல. ஆனால் இவரோட கம்பெனியான சோனா ஆட்டோ காம்ப் வந்து இந்த கம்பெனியில் 33.72% ஸ்டேக் வச்சிருக்காங்க. அண்ட் இவருக்கு வந்து இந்த ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட 21 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அண்ட் ஆக்சுவலாக இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கரிஷ்மா கபூரோட எக்ஸ் ஹஸ்பண்ட். அடுத்து இந்த கம்பெனியோட எம்டி அண்ட் குரூப் சிஇஓ பார்த்தீங்கன்னா விவேக் விக்ரம் சிங். ஓகே, அடுத்து இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பார்க்கலாம். இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து 2 கம்பெனி வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. அதாவது சோனா ஆட்டோ காம்ப், அதாவது நான் முன்னாடியே சொன்னது போல் இந்த சோனா ஆட்டோ காம்ப்ன்றது சஞ்சய் கபூரோட கம்பெனி தான். ஸோ அந்த கம்பெனி வந்து 33.72% ஸ்டேக் ஹோல்ட் பண்ணுறாங்க. அண்ட் ரிமைனிங் 66.28% ஸ்டேக் வந்து சிங்கப்பூர் டாப்கோன்ற கம்பெனி வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஆக்சுவலாக இந்த ஐபிஓவில் வந்து ஓஎஃப்எஸ்ல செல் பண்ணுற ஷேர் ஹோல்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிங்கப்பூர் டாப்கோ தான். ஆக்சுவலாக இவங்க இந்த கம்பெனியில் 66.28% ஸ்டேக்கை வாங்கின ஒவ்வொரு ஷேரோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 32.34 rupees தான் வருது. ஸோ இவங்களுக்கு இந்த அளவுக்கு சீப்பாக வந்து ஷேர்ஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவங்க ஜூலை 5th 2019 22 million ஷேர்ஸை வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் அது வந்து கிட்டத்தட்ட 3.84% ஸ்டேக்கை வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். அண்ட் அப்போ வாங்கின ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 384 rupees இருந்தது. அண்ட் அதே போல் 2019 இன்னும் கொஞ்சம் வாங்கினாங்க. அண்ட் 2019 அவங்களுக்கு அலாட் ஆன ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸை ஈக்விட்டி ஷேர்ஸை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன்ன்றது அரௌண்ட் 385 rupeesக்கு மேலே தான் இருக்கு. ஆனால் February 2021 பார்த்தீங்கன்னா இந்த சோனா கம்பெனி வந்து 11:1 போனஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ஷேர் வச்சிருந்தா 11 ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த போனஸ்ல இவங்களுக்கு ஃப்ரீயாகவே 60.75% ஸ்டேக் வந்திருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணி பார்க்குறப்போ இவங்களோட ஆவரேஜ் அக்விசிஷன் காஸ்ட்ன்றது அரௌண்ட் 32 rupeesல வருது. அண்ட் இது ஏன் நம்ம டீட்டெயில்டாக பேசுகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் ஹோல்டர் வந்து 2019 என்டர் ஆகி இப்போ அதாவது 2021 வந்து அவரோட பாதி ஸ்டேக்கை வந்து செல் பண்ணுறாரு. அதாவது கிட்டத்தட்ட 66% ஸ்டேக் வச்சிருக்காருன்னா அவரோட ஸ்டேக்ல பாதி அதாவது 33% ஸ்டேக்கை வந்து அரௌண்ட் 5,000 crores செல் பண்ணி இந்த ஐபிஓல வராங்க. ஸோ இப்போ இந்த ஐபிஓல செல் பண்ற பிரைஸையும் அவங்களோட ஆவரேஜ் அக்விசிஷன் காஸ்ட் கம்பேர் பண்றப்போ வெறும் 2 yearsலேயே கிட்டத்தட்ட 10 times ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ அந்த 10 times ப்ராஃபிட்டை புக் பண்றதுக்கு தான் இந்த ஐபிஓல மேஜரா அவங்க வராங்க. ஓகே, அடுத்து இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ்னு பார்க்குறப்போ டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கம்பேர் பண்றப்போ நல்லாவே க்ரோ ஆயிட்டு இருக்கு. ஆனால் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ்னு பார்க்குறப்போ 2019 இருந்து 2021 கம்பேர் பண்றப்ப அந்த அளவுக்கு க்ரோ ஆகல. ஸோ எர்னிங் பர் ஷேரும் 2019 கம்பேர் பண்றப்போ 2021 கம்மியாக தான் இருக்கு. அண்ட் அதுவே டெட்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மேனேஜபிளாக தான் இருக்கு. அண்ட் இந்த ஐபிஓல வர கொஞ்சம் ஃப்ரெஷ் ப்ரொசீடிங்ஸ் வந்து அவங்களோட டெட்டை குறைக்கிறதுக்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து எங்களோட வேல்யூவேஷனை லிஸ்டட் பியர்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ எங்களோட பிஇ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 77 வருது. ஸோ அதை லிஸ்டட் பியர்ஸோட கம்பேர் பண்றப்போ ரொம்பவே அதிகம்னு சொல்ல முடியாது. அண்ட் அது போல அட்ராக்டிவ்னு சொல்ல முடியாது. அடுத்த ஆப்ஜெக்டிவ்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்னது போல இந்த கம்பெனி மேஜரா வந்து ஓஎஃப்எஸ்ல வராங்க. அதாவது இதோட இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா 5,550 crores இருக்கு. ஆனால் அதில் ஃப்ரெஷ் இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 300 crores. அண்ட் அதுவே ஆஃபர் ஃபார் சேல் பார்த்தீங்கன்னா 5,250 crores. அதாவது இந்த ஐபிஓட சைஸ் ஆன 5,550 crores 5,250 crores வந்து சிங்கப்பூர் டாப்கோன்ற ஷேர் ஹோல்டருக்கு போகும். அண்ட் அதுவே 300 crores ஃப்ரெஷ் ப்ரொசீடிங்ஸாக கம்பெனிக்கு போகும். ஓகே, அடுத்து இந்த கம்பெனியோட ஐபிஓ டீடைல்ஸ்னு பார்க்குறப்போ June 14th ஓப்பன் ஆகுது அண்ட் June 16th க்ளோஸ் ஆகுது. அண்ட் ஃபேஸ் வேல்யூ வந்து 10 rupees per equity ஷேர். அண்ட் ஐபிஓ பிரைஸ் பேண்ட் வந்து 285 rupeesல இருந்து 291 rupees இருக்கு. அண்ட் ஒரு லாட்டோட சைஸ் வந்து 51 ஷேர்ஸ். அண்ட் இது போத் பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி லிஸ்ட் ஆகுது. அண்ட் நம்ம முன்னாடியே சொன்னது போல 5,550 crores இஷ்யூ சைஸ். அதில் 300 crores வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ. அண்ட் 5,250 crores வந்து ஆஃபர் ஃபார் சேல் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஐபிஓட அலாட்மெண்ட் டேட் வந்து June 21 அண்ட் லிஸ்டிங் வந்து June 24th. அண்ட் இந்த ஐபிஓல அப்ளை பண்ணுறதுக்கு மினிமம் 14,841 rupees இருக்கணும். அண்ட் இந்த ஐபிஓக்கு அப்புறமா ப்ரமோட்டர்ஸோட ஹோல்டிங்ஸ் வந்து கிட்டத்தட்ட 67.3% குறையும். அண்ட் இந்த ஐபிஓல ரீட்டைல் கேட்டகரிக்கு வந்து 10% ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. அது இன்னைக்கு டிமாண்ட் படி பார்க்குறப்போ லிஸ்டிங் எயின்ஸ்ன்றது ஒரு 5% வரலாம். ஏன்னா இது ஆக்சுவலாக ரொம்பவே பெரிய ஐபிஓ சைஸ்ன்றதுனால டிமாண்ட் அந்த அளவுக்கு இல்லாமல் கூட இருக்கலாம். அடுத்து இந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ்னு பார்க்குறப்போ குளோபல் இவி மார்க்கெட்ஸுக்கு ஒன் ஆஃப் த லீடிங் மேனுஃபேக்சரர் அண்ட் சப்ளையர்னு சொல்லலாம். அண்ட் அது போல் அக்ராஸ் ஜியோகிராஃபிஸ், ப்ராடக்ட்ஸ், வெஹிக்கல் செக்மெண்ட்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ்னு கொஞ்சம் டைவர்சிஃபைடாகவே இருக்காங்க. ஆக்சுவலாக எங்களோட கஸ்டமர்ஸை நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன்.
இதுதான் இவங்களோட டாப் கஸ்டமர்ஸ். இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டெக்கேட்ஸாக வந்து இவங்களோட கஸ்டமர்ஸாக இருக்காங்க. அது மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா பார்த்தீங்கன்னா 1998 இருந்தே இவங்களோட கஸ்டமர்ஸாக இருக்காங்க. ஓகே, அடுத்து பாசிட்டிவ்னு பார்க்குறப்போ இவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ராங் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் அது போல முக்கியமாக வந்து ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ரெண்டுத்துலையும் இருக்கிற டெக்னாலஜிக்கல் கேப்பபிலிட்டிஸ் இவங்களோட பாசிட்டிவ்னு சொல்லலாம். அடுத்து ரிஸ்க்னு பார்க்குறப்போ இவங்களுக்கு லிஸ்டிங் கெயின்ஸ் அந்தளவுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவங்களோட இஷ்யூ சைஸே அதிகமாக இருக்குது. ஸோ ரொம்பவே அதிகமாக ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் கிரே மார்க்கெட் டிமாண்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அண்ட் அது போல் வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அட்ராக்டிவாக இல்லைன்னு தான் சொல்லணும். அண்ட் அது போல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓவில் 2 இயர்ஸ்லேயே இவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டத்தட்ட 10 times ப்ராஃபிட்டை பார்த்து அதை செல் பண்ணுறதுக்கு தான் மேஜராக இந்த ஐபிஓவில் வர மாதிரி தெரியுது. அது நம்ம முன்னாடியே சொன்னது போல் 5550 crores-ல 5250 crores வந்து அந்த சிங்கப்பூர் டாப்கோன்ற ஷேர் ஹோல்டர் அவரோட ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுக்கு தான் வர மாதிரி இருக்கு. ஸோ இந்தந்த காரணத்தினால நான் பர்சனலாக இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணல. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா இல்லையான்றது சொல்லுங்கள். அண்ட் அது இப்போ எங்களோட ஆர்ஹெச்பியை படிக்கிறப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு தெரியுது. அண்ட் அதுலேயும் முக்கியமாக நம்ம இந்தியாவில் 2-wheeler எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு நல்ல ஒரு டிமாண்ட் இருக்குன்னு தெரியுது. ஸோ இதனால 2-wheelersல லீடிங் கம்பெனியாக இருக்கிற ஹீரோ மோட்டார் காப்பை அப்பப்போ பை ஆன் டிப்ஸ் பண்ணுறது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது அடுத்த 5 இயர்ஸ்க்கு ஒரு லாங் டர்ம் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து ஐபிஎல் அப்ளை பண்ணுறதுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா நம்ம சேனலோட ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுவே ஐபிஎல் அப்ளை பண்ணுறது எப்படின்னு தெரியலனா நம்ம சேனலோட ஐபிஓ பிளேலிஸ்ட் வீடியோஸை பாருங்கள். ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மறுபடியும் உங்கள் முன்னாடி வரேன். அது வரைக்கும் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.